கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 1 ஏலி தாத்தா ஏலினுடைய பிள்ளைகளை பத்தி நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்துல சாமுவேலை பத்தி நம்ம பார்க்க போறோம். சாமுவேல் என்ன பிள்ளையாண்டால் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான்னு சொல்லி பார்த்தோம். ஏலினுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கல, பேலியலின் பிள்ளைகளா இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ சாமுவேலுடைய பிள்ளை கர்த்தர் சொன்னார்ல, அது ஏலியனுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சதுனால கர்த்தர் நினைச்சு அவங்கள அந்த வாசலிப்பதையை ஒட்டி விளக்கிடுவேன். கர்த்தருக்கு விருப்பமான கர்த்தருடையக்கு உத்தமா நடக்கிறவர்களை நான் நினைச்சுவேன். கர்த்தருடைய சித்தத்துக்கு கர்த்தருடைய உள்ளத்துக்கு ஒரு சித்தத்துக்கு ஏற்றப்புறமா உள்ளவங்களும் ஆசலை உள்ளத்து செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம பார்த்தோம். அதன்படியாக இப்போ கர்த்தர் என்ன செய்றாரு, சாமுவேலை தேர்ந்தெடுக்கிறார். சாமுவேல் என்ன செய்றாரு, கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளையாக அடிச்சிடான், வளர்ந்து கொண்டு வரான். கர்த்தருக்கு பணிவிடை செஞ்சு கொண்டிருக்கிறான். ஏலிக்கும் கர்த்தருக்கும் என்ன செய்றான், பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வசனங்கள் கிடைக்கிறதுக்கு அபூர்வமா இருக்கு. இப்போ எங்கனாலும் கர்த்தருடைய வசனங்கள் என்ன கிடைக்குது, அந்த நேரத்துல கர்த்தருடைய வசனங்களை சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது சரியான முறையில. அதனால அபூர்வமா இருக்குது கர்த்தருடைய வசனம் சொல்றதுக்கு. அதனால அதே மாதிரி தரிசனமும் சரியா என்ன செய்யல, அங்க கிடைக்கல. அந்த அளவுல தான் இப்போ அந்த சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இந்த நாட்கள்ல ஏலி என்ன செய்யறான்னா, தன்னுடைய ஆணத்துல என்ன செய்யறான், படுத்துங்கிற ஆலயத்துல படுத்துங்கிறதுனால வயசாயிடுச்சு, கண்ணு தெரியலன்னு பாக்குறோம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல இருந்துறாரு, படுத்து தூங்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துல ஏலி என்ன செய்றாரு, படுத்து தூங்கியாச்சு, கண்களும் சரியா தெரியாதுன்னா நேரத்துல படுத்துருவாரு. இப்ப தேவனுடைய பெட்டி என்ன செய்யுது, கர்த்தருடைய ஆலயத்துல சிலவந்த ஆலயத்துல தான் இருக்குது. அங்க பெட்டி இருக்கிற இடத்துல ஆலயத்துல விளக்கு அணைக்கிறதுக்கு முன்பாக, ஏன்னா அவங்க 2 பேரும் ஆலயத்துல இருக்கிறனால முதல்ல லைட்டு போட்டுருவாங்க. இப்போ படுக்கிறதுக்கு முன்பாக நினைச்சிருவாங்க, லைட்டை அணைச்சிருவாங்க. அதே போல அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல விளக்கு அணைந்து போறதுக்கு முன்பாக சாமுவேலை நினைச்சிருவான், படுத்து தூங்கிடுவான். இப்போ எழுதத்தோ கண்ணு தெரியாதனால சீக்கிரமா தூங்கிடுவாரு. சாமுவேல் அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே லைட்டை அணைச்சிட்டு நினைச்சிருவாரு, படுத்து தூங்கிடுவான். இப்போ கர்த்தர் நினைச்சிடறாரு, அவன் தூங்கின 2 பேருமே தூங்கிட்டாங்க. எழுதத்தோ தூங்கியாச்சு, சாமுவேலும் தூங்கியாச்சு. தூங்குறவன கர்த்தர் ஆலயத்துல வந்து சாமுவேலை கூப்பிடுறாரு, சாமுவேல்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது இவனுக்கு வந்து கர்த்தர் என்ன, கர்த்தர் சத்தத்தை இது வரைக்கும் கேட்கல. ஏலி தாத்தா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை பத்தி சரியா சொல்லி கொடுக்காம வளர்த்துருக்காரு. இவனுக்கு என்ன செய்யல, ஏன்னா அபூர்வமா இருக்கு, வசனம் கேட்க கூட அபூர்வமா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இவனுக்கு கர்த்தரை பத்தி என்ன செய்யல, சரியான முறையில சொல்லி கொடுக்கல. அதனாலதான் கர்த்தர் வந்து யாருன்னு இவனுக்கு சரியா தெரியல. இருக்கிறனாலதானா இவன் நினைச்சிறானா, கர்த்தரை அறியாததுனால இப்ப எனக்கு ஏலி தாத்தா தான் இவனுக்கு தெரியும். ஏன்னா சிறு பிள்ளையிலேயே ஏலி தாத்தா கூட இருந்ததுனால ஏலி தாத்தா தான் அவனுக்கு தெரியும். அதனால நினைச்சிடான், சாமியால் கூப்பிட்ட உடனே இப்ப ஏலி தாத்தா தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நினைச்சிடான், ஏலி தாத்தா கூப்பிட்டான்னு சொல்லி இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடான். தூங்குறவன் எழும்பி ஏலி தாத்தாட்ட நினைச்சிடான், ஓடி போறான். ஏன்னா இவன் படத்துக்கு இடம் வேற, அவர் படத்துக்கு இடம் வேற. அதனால நினைச்சிடறாங்க, ஏலி தாத்தாட்ட போய் கூப்பிட்டுறேன்னு சொல்லி தூக்கத்துல கூட நினைச்சிடாரு, தாத்தா கூப்பிட்டான்னு சொல்லி எழும்பி நினைச்சிடான், ஓடி போறான். அவருக்கு வேலை இல்லை, அவர் போட்டு கூப்பிட்டாரு, கண்ணு தெரியாத நான் போகணும் அப்படி கூட எதுவுமே நினைக்கல. கூப்பிட்டாருன்னா பாருங்க, அப்படி பயந்து நினைச்சிடான், ஓடுறான். ஓடுறோன்னு ஏலி தாத்தா சொல்றாரு, என்னை கூப்பிட்டுறேன்னு கேட்கும்போது, நான் உன்னை கூப்பிடல, நீ திரும்பி போய் என்ன செய்ய, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதே போல நினைச்சான், ஏலி தாத்தா கூப்பிடலன்னு சொன்ன உடனே திரும்ப வந்து நினைச்சான், படுத்து வாங்கிட்டான். திரும்ப 2வது விஷயம், கர்த்தர் என்ன செய்றாரு, சாமுவேலை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே திரும்பவும் என்ன செய்றான், இவன் கர்த்தரை அறியாததுனால ஏலி தாத்தா தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏலி தாத்தா திரும்பவும் ஓடுறான். ஓடி போய் என்ன செய்யறான் அப்படின்னா, எனக்கு இதான் இருக்கிறேன், என்னை கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ ஏலி தாத்தா சொல்றாரு, நான் உன்னை கூப்பிடல, நீ திரும்பி போய் என்ன செய்ய, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதன்படி சாமுவேல் என்ன செய்றான், திரும்ப போய் படுத்துக்கிட்டான். இப்போ சாமுவேல் என்ன செய்றான், கர்த்தரை இன்னும் அறியல. அதனால கர்த்தருடைய வார்த்தை என்னச்சது அவனுக்கு இன்னும் கர்த்தரோட பேசுறதுனால இன்னும் தெரியல. அதனால என்ன செய்யறல, 3வது விஷயம் என்ன செய்றாரு, கர்த்தர் என்ன செய்றாரு, சாமுவேலை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே திரும்பவும் என்ன செய்றான், ஏலி தாத்தாட்ட ஓடி போறான். ஓடி போய் இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுரு அப்படின்னு கேட்கறான். அப்போ கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டானா நம்ம கூப்பிடல, அப்ப கர்த்தர் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ஏலி தாத்தா அறிஞ்சிட்டானா. 1 நேரம்னா பரவாயில்ல, 2 நேரம்னா பரவாயில்ல, 3 நேரம் கூப்பிட்டுறேன்னு ஓடி வரான். அப்போ கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி ஏலி அறிஞ்சுக்கிட்டார். அதனால அவன் சொல்றான்னா, நான் வந்து உன்னை கூப்பிடல, இனி போய் நீ படுத்துக்கோ, இனி அப்படியே கூப்பிட்டா கர்த்தர் தான் உன்னை கூப்பிடுவாரு, நீ என்ன செஞ்சிரு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்காரு. அதே போல சாமுவேல் என்ன செய்றான், போய் தன்னுடைய ஸ்நானத்துல என்ன செய்றான், படுத்துக்கொண்டான். இப்ப 4வது தடவையாக கர்த்தர் வந்து என்ன செய்றாரு, முன்போல
அந்த இடத்துல வந்து நின்று சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே இப்போ தாத்தா சொல்லி கொடுத்தபடி சாமுவேல் என்ன செய்றான், சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லிட்டான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்றான். கர்த்தர் சாமுவேல் நோக்கி சொல்றார், இதோ நான் இஸ்ரவேல்ல ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன்னு சொல்றாரு. இஸ்ரவேல்ல ஒரு காரியத்தை செய்ய போறேன், அதை கேட்கிற ஒவ்வொருவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டே இருக்க ஒரு காரியத்தை செய்ய போறேன், அதை கேட்கிறவங்க 2 காதிலையும் அது தொனித்து கொண்டே இருக்கும்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாள்ல நினைச்சுவேன் வர பண்ணுவேங்கிற. இப்போ ஏலியத்தை தவிர்த்து கர்த்தருடைய தூதன் மூலமா எச்சரிக்கை பெற்றார்ல, இப்படி இப்படி நடக்கும் பிள்ளைகளை இப்படி சரியா நடத்தாதனால அவனுக்கு கழி உண்டு சொல்லி சொன்னார்ல, அதைத்தான் சொல்றாரு. அண்டு அது வந்து இப்போ சாமிகிட்ட என்ன சொல்றாரு, அவர்கிட்ட சொன்னாரு, இப்போ நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட தீர்க்கதரிசனமா என்ன சொல்ற கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சாமுவேல் நோக்கி நான் இஸ்ரவேல்ல ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன், அதை கேட்கிற ஒவ்வொரு 2 காதுகளும் தொனித்து கொண்டே இருக்கும். நான் ஏலி குடும்பத்துக்கு ஒரு மாதிரி சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே நினைச்சு வர பண்ணுவேன். மனசு வச்சு சொன்னார்ல, அதை அந்நாளே நினைச்சுவேன் நான் வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்க போறேங்கிறார். அது நான் சொன்னதை நான் தொடங்கவும் நான் முடிக்கவும் போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்றாரு, சாமுவேல்கிட்ட சொல்றாரு. சாமுவேலை கூப்பிட்டு சொல்றாரு. இப்போ சாமுவேலுக்கு வந்து இது என்ன சரியா தெரியாது. அதனால அவர் சொல்றாரு, அது என்ன அப்படின்னா, நான் அவன் குமாரர்கள் தங்கள் மேல் என்ன செய்றாங்க, சாபத்தை வர பண்றாங்க. அதை அறிஞ்சு இருந்தோம் அவர்களை என்ன செய்யலாம், ஏலியை அடக்காமல் போயிட்டான். அது அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் மித்தம் நான் அவர்கள் குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாயந்திருப்பி செய்வேங்கிறார். அவர் வந்து தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுறதை அறிஞ்சிருந்தோம் அவர்களை அடக்காமல் போன பாவத்தினால நான் அவர் குடும்பத்துக்கு நீங்காத நியாயந்திருப்பு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சாரு, சாமுவேல்கிட்ட சொல்றாரு. அது மித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பழி நாளும் சரிதான், காணிக்கைனாலும் சரிதான், நான் நிவர்த்தியாக மாட்டேன்னு சொல்றாரு. ஏலியின் குடும்பத்தை குறித்து நான் நினைச்சிறேன், நானே விட்டுட்டேன், அதை அப்படியே நினைச்சுவேன், நிறைவேற்றுவேங்கிறாரு. அது உங்களுக்கு எந்த பழி செலுத்தினாலும் எந்த பாவமன்னிப்பு பெற்றாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அடுத்தபடியாக இப்போ சாமுவேல் என்ன செய்றான்னா, கர்த்தர் அவன்கிட்ட தூங்கத்துல எழுப்பி பேசுறாரு. பேசுற பிறகு மீண்டும் சாமுவேல் என்ன செஞ்சுட்டான்னு, ராத்திரி நல்லா விடியல் எல்லாம், அதனால என்ன செஞ்சான், மீண்டும் அவன் என்ன செய்யறான், போய் தன்னுடைய ஸ்நானத்துல போய் என்ன செய்யறான், படுத்து தூங்கிட்டான். அது அடுத்தபடியாக என்ன செய்யறான் அப்படின்னா, காலையில எழுந்தோட என்ன செய்யறான், அதிகாலையில எழும்புறான். எழும்பி என்ன செய்யறான்னா, கதவு போய் என்ன செய்யறான், திறக்க போறான். சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகள் என்ன செய்யறான், திறக்கிறான். அப்போ சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை என்ன செய்யறான், அறிவிக்க பயப்படுறான். இப்போ விடிஞ்சிட்டு கதை திறந்துட்டு வந்துட்டான். ஆனா ராத்திரி எழுதத்த இப்படி உண்மை குறித்து உண்மை பிள்ளைகளை குறித்து சொன்னாரு, கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி எழுத சொல்றதுக்கு என்ன செய்யறான், பயப்படுறான். பயந்து போய் அது கர்த்தர் கொடுத்த தரிசனம் சொல்லாம இருக்கிறான். அப்போ ஏலி என்ன செய்யறான், சாமுவேலை கூப்பிடுறாரு, என் மகனே சாமுவேலே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஏழு திட்டத்தை கூப்பிடுறாங்க. 2 ஒரே அழைச்சல் தான் படுத்திருக்காங்க. அதனால இப்போ வளர்ப்பு தானே வளர்ந்து கொண்டு வரான். அதனால சொல்றாரு, சாமுவேல் ஏலிக்க தரிசனத்துக்கு பயந்துருக்க சூழ்நிலை சொல்றேன், என் மகனே அப்படி சாமுவேலே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னே உடனே இப்போ இருக்கிறான், இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் என்ன செய்றான், கூப்பிட்டோன்னே போறான். அப்போ சொல்றாரு, கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன, அதை நீ எனக்கு என்ன செய்ய வேண்டாம், நீ மறைக்க வேண்டாம், ஒன்று கூட மறைக்காதபடிக்கு நீ எனக்கு எதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ அதை எனக்கு மறைச்சிருந்தா அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் கர்த்தர் செய்வாரு, அதனால என்கிட்ட எதுவுமே மறைக்காத, நீ அப்படி சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னோடனே இப்போ சாமுவேல் என்ன செய்றாரு, ஒன்றை கூட கர்த்தர் பேசுனது ஒன்றை கூட மறைக்காதபடிக்கு கர்த்தர் சொன்ன அத்தனை வார்த்தையை எனக்கு செஞ்சுட்டாப்புல, அப்படியே ஏலி தட்டாரு சொல்லிட்டாப்புல. சொன்ன உடனே இப்போ ஏலி தட்டாலாம் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா 2 பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்க தெரிஞ்சு போச்சு. அதனால கர்த்தர் தண்டனை கொடுக்க போறாரு தெரிஞ்சு போச்சு. இனி நம்ம என்ன அப்போ இது என்ன சொன்னோம், மனக்கசந்து அழுதுட்டு என்ன செஞ்சுக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் அதுவும் என்ன அவர் செய்யலை. செய்யாதபடிக்கு என்ன செய்றாரு அப்படின்னா, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக அப்படின்னு சொல்லிட்டான். அவன் இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை இப்படி எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு இப்படிலாம் செய்ய போறேன்னு சொல்லி சொன்னது தெரிஞ்சோம். அது இந்த கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக அப்படின்னு சொல்றான், மன்னிப்பு கேட்கல அப்படி சொல்ல. இப்போ அடுத்தபடியாக சாமுவேல் இப்போ என்ன செய்றான், செய்வாராகன்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ வந்து இது ஏலி தாத்தா என்ன செய்றாரு, தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டார். கர்த்தர் வெளிப்படுத்தினதை இருதயத்தில் வைத்து கொண்டார். அடுத்த சமடியாக இப்போ என்ன செய்யுது, இப்போ சாமுவேல் வளர்ந்துட்டான்.
வளர்ந்துட்டான். கர்த்தர் அவனோட கூட நினைச்சாரு இருக்கிறார். சாமுவேலோடு இப்ப ஏழு தாத்தா கூட அதிகமா இல்ல, ஏழு தாத்தா பிள்ளைகளோடு இல்ல, கர்த்தர் யாரோட இருக்காரு? சாமுவேலோட நினைச்சாரு இருக்கிறாரு. ஆஹ் ஏன்னா கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறான்ல. அதுல கர்த்தர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் சாமுவேல் மூலமா எப்படி உரைத்தாரோ, ஒரு தேவதூதன் மூலம் என்ன எப்படி உரைத்தாரோ, அதுல ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, தலையில போடலையாம். அந்த சாமுவேல் கர்த்தர் தீர்க்கதரிசினார் என்று சொல்லி, இப்ப கர்த்தர் என்ன தமிழ்கிட்ட பேசுறாருல, அதனால ஜனங்கள் என்ன செய்றாங்க, இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல் பெயர் செய்வா மட்டுமில்ல சகல இஸ்ரவேலருக்கும் இது வழங்கிச்சான். தான் முதல் பெயர் செய்வா வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால இது அவங்களுக்கு மாத்திரம் நினைச்சது விளங்குச்சுன்னு சொல்றாங்க. திரும்ப சொல்றப்பல கர்த்தர் பின்னும் சீலோனில என்ன செய்றாரு, சாமுவேலுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. இப்போ ஏழு குடும்பத்தை பத்தி முதலாவது தரிசனம் கொடுத்துருக்காரு. இப்ப ரெண்டாவது தரிசனம் கர்த்தர் என்ன செய்றாரு, சாமுவேலுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, சீலோனிட்ட தம்முடைய வார்த்தையை சாமுவேலுக்கு என்ன செய்றாரு, வெளிப்படுத்தினார். இப்படி இப்படி தேசத்துல நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அவனுக்கு என்ன செய்றாரு, வெளிப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்தபடியாக இப்ப சாமுவேலோட வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் என்ன செய்யுது, பரவிட்டு இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு ஒரு இடமா என்ன செய்றாங்க, இப்ப யுத்தம் செய்ய புறப்படுறாங்க. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்ல, அதுக்காக இப்ப கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த சாமுவேல் வார்த்தை இஸ்ரவேலருக்கு எல்லாம் வந்து தீர்க்கதரிசி கர்த்தர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி சகல இஸ்ரவேலர்னா இப்ப பேசுறாங்க, சாமுவேல் பற்றி அறிந்து கொண்டாங்க. இந்த சமயத்துல இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க, பெலிஸ்தருக்கு விரோதமா என்ன செய்றாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. அங்க யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு யுத்தத்துக்கு போனவங்க பெலிஸ்தர்கள் எபனேசர் என்ற இடத்துக்கு சமீபமா உள்ள இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பெலிஸ்தர்கள் வந்து ஆபேக் என்ற இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேலரும் பெலிஸ்தர்களும் என்ன செய்றாங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு யுத்தம் பண்ண போறாங்க. இப்ப இஸ்ரேலர் தான் முதலாவது யுத்தத்துக்கு போறாங்க. ஏன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்ல, அதனால கர்த்தர் என்ன செய்யறோம், ஒளித்துல பேசி யுத்தத்துக்கு என்ன செய்றாரு, அழைச்சிட்டு போறாரு. பெலிஸ்தர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமா என்ன செய்றாங்க, அணிவகுத்து நிக்கிறாங்க யுத்தத்துக்கு. யுத்தம் அதிகரிச்சுட்டு ஆனா இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தர்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டுட்டாங்க. முறியடிக்கப்பட்டு ஏறக்குறைய 4000 பேர் எடுத்துறாங்க. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை வெட்டி கொண்டு போட்டுட்டாங்க. 4000 பேர் வெட்டி கொண்டு போட்டாங்க. இப்போ ஜனங்கள் என்ன செய்றாங்க, திரும்ப பாளையத்துக்கு வராங்க. எல்லாரும் தங்கியிருக்க இடத்துக்கு பாளையத்துக்கு வராங்க. வந்து இஸ்ரேல் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? இஸ்ரேல் மூப்பர்கள் கேட்குறாங்க. இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்ம முறியடிக்கிறது என்ன? சீலாவில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்ம என்ன செய்யறது, நம்முடைய பகைஞரின் கைக்கு நம்மளை நினைச்சது விலக்கி வச்சுக்கும்படி நம்முடைய நடுவில் அது வர வேண்டியது என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கேருபீன்கள் மத்தியில் என்ன செய்றாங்க, கேள்வி மத்தியில் வாசமா இருக்கிற சேரியின் கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி என்ன செய்றாங்க, எடுத்து வர போறாங்க. ஏன்னா இப்ப 4000 பேர் முறியடிக்கப்பட்டுட்டாங்க. இன்னும் உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய ஆலயத்துல கிருபாசனத்துக்கு கொண்டு இருக்குல்ல, அதை என்ன செய்றாங்க, தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, ஆட்களை அனுப்பி விட்டுறாங்க. அதே மாதிரி என்ன செய்றாங்க, போய் ஏத்திட்டாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால யார் இருக்கா, ஓப்பனியும் பிணைகாசு தான் இருக்காரு. ஏழு தத்தனுடைய பிள்ளைகள் ஓப்பனியும் பிணைகாசு தான் இருக்காங்க. அவங்க எப்போ சார் அவங்க தனிப்பலி செலுத்த வருவாங்க, எப்போ இறைச்சி கிடக்கும்ல இவங்க எழுதிட்டு இருக்காங்க. அதனால உடன்படிக்கை பெட்டி முன்னாலே இவங்க இருக்கிறாங்க. இப்போ யுத்தபுருஷர்கள் அங்கே போன இடத்துல 4000 பேர் செத்து போயிட்டோம்னா இப்போ உடன்படிக்கை பெட்டி எட்டு வந்தா நம்ம ஜெயிச்சலாம்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டி 8 ஒரு ஆள் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ அவங்க எடுத்துறாங்க. சொன்ன உடனே ஏன்னா இந்த பெட்டி தொடர்ந்து யாரு, ஆசாரின்னு தான் தொடரும், மற்றவங்க தொடக்கூடாது. மற்றவங்க தொட்டா செத்து போயிடுவாங்க. அதனால இப்போ என்ன செய்றாங்க, ஆசாரனுடைய பிள்ளைகள் என்ன செய்றாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போறாங்க. ஏலியும் ஓப்பனியில் என்ன செய்றாங்க, உடன்படிக்கை பெட்டியை அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு என்ன செய்றாங்க, தூக்கிட்டு போறாங்க. அங்கே தூக்கிட்டு போறாங்க. பெட்டி அங்கே வந்த உடனே இப்போ அங்கே இஸ்ரவேலர்கள் அங்கே யுத்தத்துக்கு போயிருக்காங்கல்ல, 4000 பேர் செத்து போயிட்டாங்க. மீதி உள்ளவங்க இருக்காங்களா, அவங்கெல்லாம் என்ன செய்றாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. பூமி அதிரத்தக்கதாக எல்லாரும் என்ன செய்றாங்க, ஆர்ப்பரித்து சத்தம் போட்டு கத்துறாங்க. எங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி வந்துட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க, சத்தம் போட்டு கத்திட்டு நடக்கிறாங்க. அப்படி ஆரவார சத்தம் என்ன செய்யுது, அதிகமா இருக்குது. இப்படி ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை இப்ப பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டுட்டு எப்ரோன் ஆகிய பாளையத்தில் வருகிற போது இஸ்ரேல்லாம் பூமி அதுக்கு ஆர்ப்பரிச்ச உடனே இப்போ அவங்க அந்த எபனேசர் பாளையத்துல மகா ஆர்ப்பரி சத்தம் நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி
பெலிஸ்தர்கள் விசாரிக்கிறாங்க. இந்த சமயத்துல கர்த்தருடைய பெட்டி என்ன செஞ்சுட்டு பாளையத்துக்கு வந்துட்டு அப்படிங்கிற செய்தி என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இப்ப பெலிஸ்தர்களுக்கு பயம் உண்டாயிற்று கர்த்தருடைய பெட்டினோடனே. ஏன்னா எகிப்துல இருந்து பார்வோனுக்கு ஜனங்களை கர்த்தருக்கு ஆராய்ச்சி விடாதனால 10 வாதையை கொடுத்து கொண்டு வந்தாங்க. அந்த தலைப்பில் சங்கடம் எல்லாருமே முறியடிக்கு எல்லாம் செத்து போயிட்டாங்க. அந்த செய்தியெல்லாம் அவங்க எல்லாம் கேள்விப்படுறாங்க. வனாந்தரத்தில் நடந்த சம்பவம்லாம் கேள்விப்படுறாங்க. இப்படிலாம் இருந்தோடனே இப்போ நினைச்சுறாங்க, இவங்களுக்கு பயந்துட்டாங்க. ஐயோ நமக்கு மோசம் வந்தது அப்படின்னு சொல்லி இனி ஒருபோதும் நமக்கு எழுச்சி நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுறாங்க, பயந்துட்டு அலறாங்க. அவங்க பெட்டி வந்தோடனே சந்தோஷமா என்ன செய்றாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி வந்துட்டு அதனால நம்ம படிச்சிருக்க நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்க, பயப்படுறாங்க. இதுதான் நம்மளை அடித்த தெய்வம் அப்படின்னு திருச்சனங்களை அடித்த வாதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பெலிஸ்தரே திடங்கொள்ளுங்கள், புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள், முதிர் வயதிலும் உங்களுக்கு அடிமையாக இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமையாகாதபடிக்கு புருஷராக இருந்து யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, திடங்கொண்டு என்ன செய்யணும், நம்ம புருஷரை போல நடத்தணும். அவங்க பெட்டி வந்துருச்சு, அதனால அதுக்கு நமக்கு தப்பிறதுக்கு வழி கிடையாது, அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம இவ்வளவு நாளும் என்ன செஞ்சோம், எபிரேயருக்கு நம்ம அடிமையா இருந்தோம். அதே போல நீங்களும் அவர்களுக்கு இனி என்ன செய்யக்கூடாது, அவங்க நமக்கு அடிமையா இருந்தாங்க, அதே போல நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு அடிமையா பேரக்கூடாது, அவங்க நமக்கு இன்னும் அடிமையா இருக்கணும். அதுக்காக நீங்க புருஷரா இருந்து யுத்தங்களை நடத்துங்க, நீங்க பயப்படாதங்க அப்படின்னு சொல்லி பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, ஒருவர் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, யுத்தம் அதிகரிக்குது. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்க, முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போயிட்டாங்க. பெலிஸ்தர்கள் மத்தியில இப்ப இஸ்ரேல்கள் உடன்படிக்கை கொண்டு போகாம 4 பேர் மறைச்சு போயிட்டாங்க. இப்ப உடன்படிக்கை கொண்டு போன பிறகும் இவங்க என்ன செய்றாங்க, இவங்களால ஜெயிக்க முடியல. அதனால இப்போ பெரிய சங்காரம் உண்டாயிற்று. அவங்க பெட்டி வந்தோடனே இது என்ன சத்தம் கேட்குன்னு சொல்லிலாம் பயப்படுறாங்க. பயந்துட்டு நம்ம யுத்த புருஷா இருக்கணும், நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, தைரியமா இருந்து என்ன செய்றாங்க, யுத்தங்களை நடத்துறாங்க. அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, சத்தத்தோட ஆர்ப்பரிக்கிறாங்க. பெட்டி வந்துட்டு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, அந்த ஆர்ப்பரி சத்தத்தை கேட்டு இங்க பயப்படாதுன்னு சொல்லி தைரியம் மூட்டி அவங்களை ஆறுதல் படுத்தி என்ன செய்றாங்க, நீங்க யுத்த புருஷரா இருங்கன்னு சொல்லி சொல்லி வழி அனுப்புறாங்க. அப்போ அந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, அப்படியே யுத்தம் பண்றாங்க. இஸ்ரவேலர்கள் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போயிட்டாங்க. இப்போ மகா பெரிய சங்காரம் என்னச்சது உண்டாயிற்று. மகா பெரிய சங்காரம் உண்டாயிட்டு இஸ்ரவேல் நிமித்தம் 30,000 காலாட்கள் விழுந்துட்டாங்க. யாருக்குன்னா எத்தனை 4,000 பேர் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இஸ்ரவேல்ல 30,000 காலாட்கள் யுத்த வீரர்கள் 30,000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இப்போ தேவனுடைய பெட்டி என்ன செய்து பெட்டி பிடிக்கப்பட்டுட்டு அது மாத்திரமில்ல ஏலின் 2 குமார் ஓப்பனி பிணைகாசம் நினைச்சுறாங்க, மாண்டு போயிட்டாங்க. யுத்தத்துல பெரிய சங்காரம் உண்டாயிருக்குல்ல அந்த சத்தத்துல. ஏன்னா கர்த்தர்கள் அவங்கள கைவிட்டுருக்காரு, சரியில்லாம பரிசுத்தம் நடந்ததுனால. அதனால என்ன செய்யறதுன்னா இப்ப உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யுதுன்னா, இருந்தாலும் இப்ப இவங்க என்ன செய்றாங்க, முறியடிக்கப்பட்டாங்க. 30,000 காலாட்கள் விழுந்து போயிட்டாங்க. அந்த தேவனுடைய பெட்டியை இப்ப என்ன செய்றாங்க, பெலிஸ்தர்கள் பிடிச்சிட்டாங்க. அந்த ஏலின் 2 குமாரை ஓப்பனி பிணைகாசம் நினைச்சுறாங்க, மாண்டு போயிட்டாங்க. பெண்ணியமின் கோத்திரத்தில் ஒருவர் நினைச்சுனா படையில இருந்து ஓடி வரான். பெண்ணியமின் கோத்திரத்துல இருந்து ஒருத்தன் படையில இருந்து நினைச்சுறான், ஓடி வந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை வாரியை போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சில நேராக நினைச்சுறான் வருகிறான். அப்போ வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்துல என்ன செய்றாரு, உட்கார்ந்துருக்கிறாரு. வழியில என்ன செய்றான், அதை பார்த்து கொண்டிருக்கிறாரு. அப்ப தேவனுடைய பெட்டிக்காக ஏலியினுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கு. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க, நம்முடைய பிள்ளைகள் அங்கே தூக்கி போயிருக்காங்க. அங்க என்ன வந்து தரிசனம் சமையல் மூலமா வெளிப்படுத்திட்டாரு, தேவதூதன் மூலம் வெளிப்படுத்திட்டாருல. அதனால அவனுக்கு வந்து ஒரு பயமும் திகிலும் நினைச்சது இருக்குது. அதனால தேவனுடைய பெட்டிக்காக அவருடைய இருதயம் நினைச்சது தத்தளித்து கொண்டு வந்துச்சான். ஊரில் செய்தி அறிவிக்க அந்த மனுஷனுக்கு இருந்ததில்ல. ஊரார் எல்லாருக்கும் புலம்பல். அந்த மனுஷன் வந்து சொன்ன உடனே ஊரார் எல்லாரும் நினைச்சுறாங்க, புலம்பல் பாடிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நமக்கு இப்படி ஆயிட்ட, உனக்கு பெட்டி கூட ஆகப்பட்டுட்டேன்னு சொல்லி ஆசனில் மறைச்சு போயிட்டாங்களா, 4,000 பேர் மறைச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரும் புலம்பி நினைச்சுறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஏலி வந்து 98 வயது உள்ளவராக இருக்கிறாரு. 98 வயசு உள்ள இப்போ கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு மங்களா இருக்கு. அதனால அந்த மனுஷன் ஏலியை பார்த்து சொல்றாரு,
படையிலிருந்து நான் தான் வந்தேன். அவர் கணிதர் எல்லாம் சொல்ற படையிலிருந்து நான் தான் வந்தேன். இன்று நான் ஒருவன் மாத்திரம் தான் படையிலிருந்து ஓடி வந்தேன்னு சொல்றாரு. அப்போ ஏழு தத்தா கேட்கற, என் மகனே நடந்தது என்ன சொல்லுங்க. ஏன்னா எப்ப 7 பிள்ளை 2 போயிருக்காங்க, உடம்படிக்கப்பட்டு போயிருக்கலாம். அதனால கேட்கிறேன், என் மகனே நடந்த காரியம் என்னன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு செய்தி கொண்டு வந்தவன் சொல்றான், பிரதமமாக இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக என்ன செஞ்சுட்டாங்க, முறியடிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாப்புல. அப்புறம் சொல்றா, அங்க ஜனங்களுக்குள்ள பெரிய சங்காரம் உண்டாயிடுச்சு. ஜனங்களை அடுத்தபடியாக ஓப்பனி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடம்புக்கு பெட்டியும் பிடிபட்டுச்சுன்னு சொல்றாங்க. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏழி தத்தா என்ன செய்றாரு, அந்த ஆசனத்துல உட்கார்ந்து இருந்தவர் அப்படியே மல்லாக்க என்ன செஞ்சுட்டாரு, கீழே விழுந்துட்டாரு. அந்த பெட்டி பிடிப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டோன்னா அந்த ஆசனத்தில் இருக்கிறவர் என்ன செஞ்சாரு, அப்படியே கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுல அந்த வயசாயிட்டுல, அதனால அந்த பிடரி முறிந்து நினைச்சான் செத்து போயிட்டார். ஏலிதாத்தா பிடரி முடிந்து என்ன செஞ்சுட்டாரு, செத்து போயிட்டாரு. இப்போ அவர் சகல இஸ்ரவேலையும் 40 வருஷம் என்ன செய்றாரு, நியாயம் விசாரிக்கிறார். 40 வருஷம் நியாயம் விசாரிச்சிருக்கிறாப்புல. யாரு, ஏலிதாத்தா. இப்போ ஏலிதாத்தா என்ன செஞ்சாரு, வாசலுக்கு பின்பக்கம் இருந்து அந்த இதுல இருந்து மறித்து கீழே விழுந்து இரும்பு அடிஞ்சு மறித்து போயிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பினகாசின் மனைவியாகிய மருமகள் என்ன செய்றா, நிறை மாசு. பினகாசு யாரு, ஓப்பனி பினகாஸ் சொல்லி பார்த்தோம்ல. அந்த பினகாசுடைய மனைவி என்ன செய்றான்னா, நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறா. அவர் தேவனுடைய பெட்டி செய்தி கேள்விப்பட்டதையும், தன்னுடைய புருஷன் இறந்து போனதையும், இப்போ மாமாவும் அந்த செய்தியை கேள்விப்பட்டு இறந்து போனதையும், அந்த உடன்படிக்கை பெட்டியும் என்ன செய்தது, பிடிப்பட்டதையும் நினைச்சு விழிச்சிரா, வேதனைப்பட்டு இருக்கிறா. இந்த இதுல விளைச்சிரா, நம்ம இறந்து போன செய்தி கேள்விப்பட்ட உடனே இப்ப குனிந்து என்ன செய்றா, கற்பவேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறா. ஏன்னா பேர்காலம் நெருங்கிடுச்சு, நிறைய மாசம் கற்பிணியா இருக்கிறா. மாமனாரும் மாப்பிள்ளை எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. சரி கேள்விப்பட்டோன்னா குனிந்து எழுச்சுறா, பிரசவித்தாலாம். இப்போ அவள் சாக போயிற நேரத்துல அவள் அண்டையில இப்போ பேர்காலம் ஆயிட்டு அந்த இடத்துல திடீர்னு நினைச்சது, குனிந்து குழந்தை பிறந்துட்டீங்க அவள் சாக போற நேரத்துல ஸ்திரீகள்லாம் நினைச்சுறாங்க, அவளை பார்த்து நீ பயப்படாத, நீ ஆண் பிள்ளையை பெற்றுட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒன்று உனக்கு சொல்ற ஆண் பிள்ளையை பெற்றா. அதற்கு சொன்ன உடனே இப்போ அவளால ஒண்ணுமே சொல்ல முடியாதபடிக்கு அந்த பிள்ளை மேல எந்த சிந்தனையும் வைக்கல. அவள் கனவை இறந்து போயிட்டாங்களே இருக்கிறாளே தவிர சிந்தனை எதுவுமே வைக்கல. தேவனுடைய பெட்டியும் பிடி போட்டி போயிட்டுன்னு சொல்லி இப்ப அந்த பிள்ளைக்கு அவன் என்ன செய்றா, மகிமை நீங்கி போயிட்டுன்னு சொல்லி இக்க போத்துன்னு சொல்லி பேர் வைக்கிறா. ஈமேனா மகிமை சிறைகளை விட்டு நீங்கி போயிட்டுன்னு அர்த்தம். கர்த்தர் தம்மை ஆசிரியப்பராகாம